133வது சங்கீதம் 1ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது என்னவென்றால், இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்வது எவ்வளவு இன்பமா இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. நாம் எல்லாம் சகோதர சகோதரிகள். ஆமென். இதை கேட்டுக்கொண்டிருக்க தேவஜனமே, நமக்கு உண்டான மகிழ்ச்சி என்னவென்றால், தேவன் நம்மோடு வாசம் செய்வது அவருடைய விருப்பம். அதே போல இந்த உலகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நாம் எல்லாம் பிறந்தவர்கள். எவர்கள் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டார்களோ அவர்கள் சகோதரர்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. ஆதலால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் எப்படி இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்றால், இன்பமாகவும் எத்தனை நன்மை உண்டான காரியம் அங்கே இருக்கிறது. ஆவியான தேவனிடத்திலே நான் பேச வேண்டும். எப்படி பேச வேண்டும்? நாம் எல்லாம் சகோதரர்கள் சகோதரிகள். பாருங்க, இந்த உலகத்தில் இருக்கிற சொந்தம் பந்தம் எல்லாம் இருக்கிறார்கள், நிறைய காரியங்கள் நடக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய குணம் என்னவென்றால், அவர் நம்மோடு வாசம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த உலகத்தில் வந்தார். அப்பொழுது அவர் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். இயேசு எப்படிப்பட்டவர்? அவர் ரத்தத்தினால் நாம் மீட்கப்பட்டோம். அப்போ நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் ரத்தத்தினால் பிறந்த நாம் எப்படிப்பட்டவர்கள்? பாருங்க, வேதம் சொல்லுகிறது, ஏசப்பா வாக்குவாதம் செய்ய மாட்டார், கூக்குரலிட மாட்டார். எவ்வளவு அதிசயமான காரியம்! ஆனால் நம்முடைய சகோதரருக்குள் நமக்கு வாக்குவாதம் உண்டா? நம்ம அநேக வாக்குவாதங்கள், சண்டைகள் பிடிக்கிறோம், நிறைய ஆர்குமெண்ட்ஸ் நடக்குது. வாக்குவாதம் செய்ய மாட்டார். அப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் பிறந்த நாம் வாக்குவாதம் செய்து கொண்டிருக்கிறோமே. ஏன் வாக்குவாதம் செய்து கொண்டிருக்கிறோம்? இதன் ரகசியம் என்ன? நம் சராசரி நம்முடைய சகோதர சகோதரிகள், உற்றார் உறவினர்களுக்கு வாக்குவாதம் வந்து கொண்டிருக்கிறது. அது தேவனுக்கு பிடிக்காத ஒரு கிரியை. பாருங்க, ஆதியாகமத்தில் ஒரு சம்பவத்து மூலமா கர்த்தர் பேசுகிறார். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே ஆபிரகாம் லோத்தை நோக்கி, ஹல்லேலூயா, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர்கள். இந்த ஆபிரகாமுடைய சகோதரன் யாருங்க? லோத். ஆபிரகாமை தேவன் அழைக்கும் பொழுது லோத்தும் வந்தார். அப்ப அவருக்கும் மேய்ப்பர்கள் உண்டு, ஆடுகள் உண்டு. இந்த ஆபிரகாமும் லோத்தும் சகோதரர்கள். ஆனால் ஒரு வாக்குவாதம் வருகிறது. குடும்பத்துல வாக்குவாதம் வரும் இல்லைங்களா? அதான குடும்பம். சொந்தம் பந்தம் என்றால் வாக்குவாதங்கள் வரும், பிரச்சனைகள் வரும். சண்டை போடாத குடும்பம் ஒருவரும் இல்லை. ஆனால் இவர் சொல்லுகிறார், வாக்குவாதம் வேண்டாம். ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் சொல்லுகிறார் லோத்தை பார்த்து, என் மேய்ப்பருக்கும் ஒரே வாக்குவாதம், இடம் பத்தாது, கொள்ளாது, நாம் பிரிந்து விடலாம் என்று லோத் சொல்கிறார். பிரிந்து விடலாம், நீ அந்த பக்கம் போனா நான் இந்த பக்கம் போயிடுவேன், நீ இந்த பக்கம் போனா அந்த பக்கம் போயிடுவேன், வாக்குவாதம் மட்டும் வேண்டாம் அப்படின்னு சொல்றார். இதன் ரகசியம் என்ன? இந்த லோத் பார்த்தீங்கன்னா வாக்குவாதம் பண்ணும் பொழுது ஆபிரகாம் சொல்ற, நீ எந்த பக்கம் அந்த பக்கம் போ, இந்த தேசம் இவ்வளவு பெருசு, உனக்கு உன் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது என்று சொல்லும் பொழுது இவன் என்ன சொன்னான் தெரியுங்களா? அந்த தேசத்தை பார்த்து சொல்றான், இது எகிப்து தேசம் போல் இருக்கிறது. இதான் ரகசியம். ஏன் தேவன் ஊற்றார் உறவினர்கள், நண்பர்கள், சொந்த பந்தத்துக்குள்ள வாக்குவாதம் வேண்டாம் என்று சொல்றார் தெரியுங்களா? எப்படிப்பட்ட சொந்த பந்தம், உன் சகோதரருக்குள் எப்படிப்பட்ட குணங்கள் இருக்கிறது நீ கவனியுங்கள். அவன் சொல்றான், இந்த யோர்தான் எல்லாம் எகிப்து போல் இருக்கிறான். அப்போ அவனுடைய சுபாவம் எப்படி இருக்கிறது? உலக சுபாவங்கள். அதாவது தன்னுடைய தேவன் இந்த தேசத்துக்கு அழைத்து வந்தார். அவர் நம்பி வாழ்கிற ஆபிரகாம் இடத்தில் அவன் சொல்லுகிற காரியம் என்ன? இது எகிப்து போல் இருக்கிறது. எகிப்து என்றால் அந்நிய தேசம், அடிமை தேசம். அவன் அழக பார்க்கிறான், அவனுடைய தேசத்துடைய செழிப்பை பார்க்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் கிட்ட நீங்க வாக்குவாதம் பண்ணக்கூடாது. கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசுகிறார். ரத்தத்திலே சம்பாதித்து கொடுத்த தேவனும் நீ சொந்தம் பந்தம் அவங்கள ரட்சிக்கப்படாத ஜனங்களிடத்தில் உனக்கு எதுக்கு வாக்குவாதம்? வாக்குவாதம் செய்தால் நீ அவர்களுக்கு சொந்தக்காரர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்போ உனக்கு உரிமை இருக்கிறதுல நீ வாக்குவாதம் செய்வாய் அல்லவா? அப்போ உரிமை ஏன்? அந்நிய தேசம் உள்ள ஜனங்களுக்கு, இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள், இயேசு கிறிஸ்துவ குணங்கள் உடையாதவர்கள்கிட்ட நீங்க வாக்குவாதம் பண்ணாதீங்க. ஒருவேளை உங்க குடும்பத்தில் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லையா? ஏசப்போட அன்பு தெரியலையா?
அவங்க செழிப்பை பார்க்கறாங்களா? எகிப்தை போல விட்டு வந்த தேசத்தை பார்க்கலாம். அவங்ககிட்ட எதுக்கு வாக்குவாதம்? உரிமை அதிகரிக்கும். ஆனா ஆண்டவர் சொன்னார், நான் வாக்குவாதம் செய்ய மாட்டேன், நீயும் வாக்குவாதம் செய்யாது. அப்படி என்றால் என்ன? உன்னுடைய சொந்தம் இவர்கள் அல்ல, உனக்கு சொந்தமானவர் உனக்காக இறங்கி வந்தார். தேவ ராஜ்யத்துக்குரிய இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தக்காரர். ஆமென். எடுத்துக்கிற மனப்பக்குவம் இருக்கா? உன் தேவன் ஆவியா இருக்கிறாரே, அவர் சொல்லுகிற காரியம் என்ன? நீ சண்டை போடாத. சண்டை போட 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 என்ன நடக்கும் குடும்பத்தில் தெரியுங்களா? வாக்குவாதங்கள் அதிகரிக்கும், பிரிவுகள் வரும். எல்லா உறவுகளும் உனக்கு கொடுக்கப்பட்டது ரகசியம் என்ன தெரியுமா? இந்த உறவுகள் சில காலம் உன்னோடு வாழத்தான், ஆனால் நித்திய காலமாய் நீ தேவனோட வாழ வேண்டும் என்றால் இந்த உலகத்திலே சில உறவுகளோடு நீ வாழ்ந்து பழக வேண்டும். இது ஒரு பாவனை. இங்கே பழகினால்தான், இங்கே அமைதியா இருந்தால்தான் தேவராஜ்யத்திலே நீங்கள் அமைதியா இருக்க முடியும். உங்க ஆத்துமா இளைப்பாற அடைய வேண்டும் என்றால் இங்கே இருக்கிற இந்த லோத்தின் ஆவிகள் உன் குடும்பத்தில் இருக்கிறதா? இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் உலகத்தை பார்த்து, அட்ராக்ஷனை பார்த்து, ஐயோ இது எவ்வளவு அழகா இருக்கிறது, இந்த இடம் அந்த சொல்லி கொண்டு இருக்கிற ஆத்மாவோடு உனக்கு என்ன பேச்சு என்று ஆண்டவர் கேட்கிறார். எல்லா இடத்துலையும் சமாதானமா போயிடுங்க. உரிமை யாருக்கும் விட்டு கொடுக்க